ஓகே. எல்லாருமே நியூ தானா? எஸ் மேம். ஓகே. இது வந்து இதுக்கு வந்து நம்மளுக்கு டெட்லைன் பாத்தீங்கன்னா நாளைக்கு தான். ஓகேங்களா? ஸோ நம்மளுக்கு இதுக்கு ரொம்ப நாள் இல்ல. ஸோ நான் எப்படி எப்படி பண்ணணும் அப்படிங்கிறத சொல்லிடுறேன். ஃபர்ஸ்ட் நாய்ஸ் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? நாய்ஸ் நம்மளுக்கு வந்து ஃபேனு கண்டிப்பா ஃபேன், டிவி, ஏசி இந்த மாதிரி எந்த ஒரு சவுண்டுமே நம்மள சுத்தி இருக்கக்கூடாது. அதே மாரியே அனிமல் சவுண்டு பிளஸ் வந்து எந்த சவுண்ட் இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஏசி ஓடுனாலும் சரி, ஃபேன் ஓடுனாலும் சரி, அந்த சவுண்டையும் நம்ம அப்சர்வ் பண்ணி குடுக்கும். ஸோ அதெல்லாம் நம்ம போடவே கூடாது. ரொம்ப சைலண்டான ஒரு ரூம்குள்ள போயிட்டு தான் நம்ம இந்த ஒர்க்க பண்ணணும். இன்னொன்னு, ஓகே. இது வந்து நம்ம பேரா தான் பண்ண போறோம். அமைதியா இருங்க. இது வந்து நம்ம பேரா தான் பண்ண போறோம். சோ பேர் வந்து நம்மளுக்கு யார் வேணாலும் கனெக்ட் ஆகலாம். நீங்க ஜஸ்ட் நான் உங்களுக்கு அந்த ஆப்போட லிங்க் நான் உங்களுக்கு ஷேர் பண்ணுவேன். நீங்க அத கிளிக் பண்ணீங்கன்னா அது பிளே ஸ்டோர்ல போயிட்டு டவுன்லோட் ஆப்ஷன் கேட்கும். நீங்க டவுன்லோட் பண்ணிட்டு அதுக்கப்புறம் ரிஜிஸ்டர் பண்ண சொல்லும். ஓகேங்களா? அது என்னென்ன ஸ்டெப் வருதுன்ட்டு ஒவ்வொருத்தரா என்கிட்ட கால் பண்ணி கேட்டு ப்ராப்பரா கரெக்ட்டா ரிஜிஸ்டர் பண்ணிட்டீங்கன்னா ஒவ்வொரு ஸ்டெப்பும் நீங்க பண்றதுக்கு ஒரு 4 இடத்துல வந்து உங்களுக்கு ₹10 உங்க வாலெட்ல ஆட் ஆகும். ஓகேங்களா? சோ அது வந்து நம்மளுக்கு வராது. ஜஸ்ட் அது ஒரு ஃபார்மாலிட்டீஸ். ஓகேங்களா? அது உங்களுக்கு ஆட் ஆயிரும். அதுக்கப்புறம் நம்ம மேக்ஸிமம் இதுல வந்து பாசிட்டிவான ஆன்சர் தான் குடுக்கணும். நெகட்டிவா நம்ம எதையும் குடுக்கக் கூடாது. இன்னொன்னு தெளிவா நோட் பண்ணிக்கோங்க. இதுல வந்து நீங்க இப்ப வந்து கால் கனெக்ட் பண்றீங்க, ஸ்டார்ட் கால் குடுக்குறீங்க அப்படின்னா, ஸ்டார்ட் கால் குடுத்ததுக்கு அப்புறம் அதுவாவே வந்து உங்கள சுத்தி சவுண்ட் அது அந்த இது எவ்ளோ இருக்கு அப்படின்ட்டு அது சர்ச் பண்ணும். சர்ச் பண்ணும்போது 50% இருந்தா மட்டும் தான் உங்களுக்கு நெக்ஸ்ட் காலே கனெக்ட் ஆக போகும். அப்படி இல்ல 50க்கு மேல இருக்கு அப்படின்னா கண்டிப்பா போகாது. அது ரிஜெக்ட் ஆகி விட்டுரும். ஓகேங்களா? சோ அதுக்கு தகுந்த மாரி தான் நீங்க வந்து ஒரு ரூம்குள்ள போயிட்டு நீங்க அது பேசுற மாதிரி இருக்கும். இன்னொன்னு உங்களுக்கு வந்து 50க்குள்ள இருக்கு. உங்களுக்கு நெக்ஸ்ட் கால் கனெக்ட் பண்ணி குடுக்கு அப்படின்னா, அது வந்து நம்மளுக்கு ஆப்போசிட் சைடுல யார் வேணாலும் வரலாம். மேலும் வரலாம், ஃபீமேலும் வரலாம். சோ யார் வராங்கன்னு சொல்ல முடியாது. மேக்ஸிமம் ஃபீமேல் தான் வருவாங்க. சரிங்களா? ரொம்ப ரேர் தான் மேல் வர்றதுக்கு. சோ பயப்படாதீங்க. பிளஸ் வந்து சப்போஸ் கால் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நான் கால் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, நம்மளுக்கு வந்து நம்மளுடைய டிஸ்ப்ளேல ஃபோன்ல விசிபிள் ஆகும். இது எல்லாமே நம்ம அந்த ஆப்ல தான் பண்ண போறோம். நம்மளுடைய ஃபோனோ, நம்மளுடைய டீட்டெயில்ஸோ எதுவுமே யாருக்கும் தெரியாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நீங்க உங்க ஃபோன் நம்பர் உங்க நேம் குடுப்பீங்க. நெக்ஸ்ட் மெயில் ஐடி சம்திங் அதுக்குள்ள ஒரு நார்மல் டீட்டெயில்ஸ் தான் கேட்கும். மத்தபடி நீங்க வந்து ஆதார் கார்டு, பான் கார்டு, பேங்க் அக்கவுண்ட் நம்பர் நீங்களே இதெல்லாம் எதுவுமே குடுக்க மாட்டீங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் உங்க நேம் குடுப்பீங்க அவ்வளவுதான். அதுக்கப்புறம் சிக்னேச்சர்ன்னு கேட்கும். அதெல்லாம் 2 ஆப்ஷன் குடுத்துருக்கோம். அதுல உங்களுக்கு என்ன மாடல்ல வேணும்னு கேட்கும். நீங்க செலக்ட் பண்ணிக்கிட்டீங்கன்னா ஓகே. ஓகே. இப்போ வந்து உங்களுக்கு கால் கனெக்ட் ஆயிருச்சு அப்படின்னா, அதுல உங்களுடைய டிஸ்ப்ளேல பாத்தீங்கன்னா, ஏதாவது ஒரு டாபிக் குடுத்திருப்பாங்க. சோ உங்களுக்கு ஆப்போசிட் சைடுல இன்னொரு ஃபீமேல் வர்றாங்க அப்படின்னா, உங்களுக்கும் அவங்களுக்கும் ஒரே சேம் ஆ சாரி டாபிக் தான் குடுத்திருப்பாங்க. ஒரு எக்ஸாம்பிள் சொல்லணும்னா, உங்களுடைய முதல் வகுப்பு அனுபவத்தை, நினைவுகளை பதிவிடவும் அப்படின்ற மாதிரி குடுத்திருப்பாங்க. அவங்களுக்கும் அதே தான் வரும். அதுலயே வந்து கீழ ஒரு 3, 4 இல்ல ஒரு 4, 5 வந்து சப்டைட்டிலா குடுத்திருப்பாங்க. சோ நம்மளுக்கு அது வந்து அவங்க ஒரு எப்படி சொல்றது? ஒரு எடுத்துக்காட்டு எக்ஸாம்பிள் சொல்ற மாதிரி. ஓகேங்களா? சோ நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அவங்க கிட்ட ஹலோன்னு சொல்லலாம். அதுக்கப்புறம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கலாம். நம்மளுடைய பர்சனல் டீட்டெயில்ஸ் பிளஸ் நம்மளுடைய நேமு இதெல்லாம் நம்ம ஷேர் பண்ணிக்கவே கூடாது. உங்க நேம் என்ன அப்படின்னு நம்ம அவங்கள கேட்கக் கூடாது. ஓகேவா? ஜஸ்ட் என்ன டிஸ்ட்ரிக்ட் ஷேர் பண்ணிக்கலாம். ஒரு எக்ஸாம்பிள் எங்க ஊரு திருச்சி, உங்க ஊர் என்ன சேலம். இந்த மாரி வேணா ஷேர் பண்ணிக்கலாம். மத்தபடி நம்ம என்ன ஸ்ட்ரீட்ல இருக்கோம், நம்ம என்ன அந்த வில்லேஜ் நேம், ஸ்ட்ரீட் இதெல்லாம் எதையுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. ஃபோன் நம்பர் மெயின் ஷேர் பண்ணிக்க கூடாது. ஓகேங்களா? சோ ஃபோன் நம்பர் ஷேர் பண்ணிக்க கூடாது. நம்மளுடைய நேமோ, அவங்களுடைய நேமோ, நம்ம ஃபேமிலி மெம்பர்ஸ் நேமோ எதையுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. பேட் வேர்ட்ஸ் எதையுமே யூஸ் பண்ணக்கூடாது. ஓகேங்களா? ஜஸ்ட் நல்லா இருக்கீங்களா? ஓகே. என்ன டாபிக் வந்திருக்கு அப்படின்ட்டு நம்ம ஷேர் பண்ணிக்கிட்டு, ஓகே நம்ம டாபிக் குள்ள போலாங்களா? அப்படின்ட்டு நீங்க டைரக்ட்டா டாபிக் குள்ள போயிட்டு டாபிக் ஃபர்ஸ்ட் ரீட் பண்ணுங்க. ஓகே நம்மளுக்கு வந்து இந்த டாபிக் வந்திருக்கு. இதுல உங்களுக்கு ஏதாவது அனுபவம் இருக்கா? ஓகேங்களா? அப்படின்னு தனுஷு
அந்த டாபிக் பத்தி பேசிட்டு, இதுல உங்களுக்கு அனுபவம் இருக்கா? அப்படின்னு அவங்கள நீங்க கேட்டீங்கன்னா, அவங்களுடைய அனுபவங்கள், நினைவுகள அவங்க வந்து நம்மகிட்ட ஷேர் பண்ணுவாங்க. அதே மாரியே ஓகே. எனக்கும் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நீங்களும் பேசுங்க. ஒருத்தர் பேசும்போது இன்னொருத்தர் சைலண்டா இருங்க. இதுல வந்து ஓகே. நீங்க 2 பேரும் சேர்ந்து ஒரு 10 மினிட்ஸ் பேசுறீங்க அப்படின்னா, உங்களுக்கு 5 மினிட்ஸும், ஆப்போசிட் சைட்ல இருக்கிறவங்களுக்கு 5 மினிட்ஸும் இப்படிதான் ஸ்ப்ளிட் பண்ணி போகும். சோ இதுல மினிமம் நீங்க எவ்வளவு பேசணும் அப்படின்னா, 7 டூ 20 மினிட்ஸ். நோட் பண்ணிக்கோங்க. 7 டூ 20 மினிட்ஸ்க்குள்ள தான் பேசணும். 20.1 அப்படின்றது இருந்துச்சுன்னா கூட உங்களுக்கு அந்த கால் இது ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகேங்களா? சோ கம்பல்சரி 7 மினிட்ஸ் எபோவ் பேசணும். 20 மினிட்ஸ்க்குள்ள தான் பேசணும். இன்னொன்னு இதுல நீங்க எந்த இடத்துலயாவது உங்களுக்கு சப்போஸ் அந்த டாபிக் ரிலேட்டடா உங்களுக்கு உங்களுடைய ஆ எதுவுமே உங்களுக்கு அது ரிலேட்டடா நடக்கல. நம்ம இத பத்தி என்ன ஷேர் பண்றதுன்னு தெரியலையே அப்டின்ட்டு எந்த இடத்துலயாவது யோசிச்சுக்கிட்டு சைலன்டா இருந்தீங்கன்னா, அது நம்மளுக்கு வந்து ஆ டைமிங் அதுல வந்து ரன் ஆயிக்கிட்டு தான் இருக்கும். பட் நம்மள அவங்க அப்ரூவல் இது செக் பண்ணும்போது அந்த டைமிங்ல அவங்க ரிமூவ் பண்ணிருவாங்க. நீங்க பேசுற டைமிங் மட்டும் தான் உங்களுக்கு வெரிஃபை பண்ணுவாங்க. சோ மினிமம் ஒரு 7 டூ 12 மினிட்ஸ் பேசுனீங்கன்னா உங்களுக்கு பெஸ்ட். சோ 7 மினிட்ஸ் ஸ்லோவா பேசுனீங்க அப்டின்னா, அது ரிஜெக்ட் கால் லிஸ்ட்ல போட்டுருவாங்க. ஓகேங்களா? 7 டூ 20 மினிட்ஸ் பேசணும். இதுக்கு டெட்லைன் நாளைக்கு வரைக்கும் தான். நாளைக்கு வரைக்கும் தான் இருக்கு. சப்போஸ் எக்ஸ்டெண்ட் பண்ணாங்கன்னா, நான் உங்களுக்கு அப்டேட் பண்றேன். இன்னொன்னு சைலண்டான இடத்துல இருந்துட்டு பேசுங்க. எந்த ஒரு நாய்ஸ்மே இருக்கக்கூடாது. ஓகேங்களா? ஒரு பெர்சன்ஸ் பேசுறது கூட இருக்கக்கூடாது. ஆ நீங்க அந்த ரூம்குள்ள போயிட்டு இந்த ஃபர்ஸ்ட் என்னென்ன கொஸ்டின்ஸ்லாம் கேட்கறாங்களோ, அது எல்லாமே நீங்க அந்த ஃபார்மாலிட்டீஸ்லாம் முடிச்சுட்டு லாஸ்ட் ஸ்டெப் கான்வர்சேஷன் ஸ்டார்ட் கால்ன்ற வரைக்கும் போயிட்டு, நீங்க அந்த மீட்டர் செக் பண்ணும்போதே அதுவே சொல்லிரும் ஆட்டோமேட்டிக்கா. நீங்க குட் ஆ யுவர் வால்யூம் ஓகே அப்படின்ற மாதிரி வரும். இல்ல நம்மளுக்கு வாய்ஸ் ரொம்ப நாய்ஸா இருக்கு அப்படின்னா, நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்கா அதுவே ரிஜெக்ட் பண்ணி விட்டுரும். ஓகேங்களா? இதுக்கு பேமெண்ட் என்ன அப்படிங்கிறத நான் உங்களுக்கு வந்து செப்பரேட்டா நான் உங்களுக்கு எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க இன்ட்ரெஸ்ட் இருக்கிறவங்க. இண்டிவிஜுவலா எனக்கு டெக்ஸ்ட் பண்ணுங்க. நான் பேமெண்ட் என்னங்கிறது சொல்றேன். நீங்க இதுல வந்து எந்த அளவுக்கு டைமிங் இன்கிரீஸ் பண்றீங்களோ, அந்த அளவுக்கு உங்களுக்கு பேமெண்ட் வரும். இன்னொன்னு, இப்போ ஒரு கால்ல ஒரு 10 மினிட்ஸ் பேசுறீங்க. ஓகே. அந்த கால் சரி போதும். நம்ம டாபிக் முடிச்சுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு, நீங்க தேங்க்ஸ் சொல்லிட்டு கட் பண்ணிட்டு, அகைன் மறுபடியும் ஸ்டார்ட் பண்ணலாம். சேம் அதே தான். நம்ம வந்து ஒரு டைம் தான் ஃபில் பண்ண போறோம். ஸ்டார்ட் கால்ங்கிறது ஒரு நான் பண்ணிட்டு பேசி முடிச்சுட்டு, ஓகே முடிச்சுக்கலாம் அப்படின்ட்டு பினிஷ் பண்ணிக்கலாம்னு முடிச்சுட்டு கட் பண்ணிட்டீங்கன்னா, மறுபடியும் அந்த ஆப் கிளிக் பண்ணிட்டு ஸ்டார்ட் கால் மட்டும் தான் குடுக்கணும். ஸ்டார்ட் கால்ன்னு குடுத்தீங்கன்னா, மறுபடியும் அந்த வால்யூம் அது எவ்வளவு சவுண்ட் இருக்கு அப்படிங்கிறத அந்த ஆப் செக் பண்ணிட்டு கால் கனெக்ட் பண்ணும். மேக்ஸிமம் ஒரு சில டைம்ல டக்குன்னு கால் கனெக்ட் ஆயிரும். ஒரு சில டைம்ல ஆ சர்ச் பண்ணும். லைன்ல நம்ம ஆப்போசிட் சைட்ல வேற யாரும் இல்லைன்னா, கொஞ்ச நேரம் ஓகேங்களா? சோ ஒரு 5 மினிட்ஸ் டூ 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. இன்னொன்னு, இப்ப வந்து இப்ப என்னோட டீம்ல ஒரு 10 மெம்பர்ஸ் ரெடியா இருக்கீங்க அப்டின்னா, ஆ நம்ம டீம் எல்லாரும் சேர்ந்து ஒரே டைம்லயே ஓகேவா? இப்போ ஒரு எக்ஸாம்பிள் சரி ஓகே நம்ம 10 மெம்பர்ஸ் ரெடியா இருக்கோம். அப்டின்ட்டு பேசி வச்சுக்கிட்டு நான் இந்த டைம் ஃப்ரீ, நீ அந்த டைம் ஃப்ரீ அப்டின்ட்டு ஒரு எல்லாரும் சேர்ந்து ஒரு 6:00 ஸ்டார்ட் பண்றீங்க அப்டின்னா, நம்ம டீமுக்குள்ளேயே நம்ம கனெக்ட் ஆகுறதுக்கு நெறைய சான்சஸ் இருக்கு. சோ அந்த மாரி பண்ணோம் அப்டின்னா, நம்மளுக்கு யாரும் வெயிட் பண்ண வேண்டியதில்ல. டக்குனு கொஞ்சம் கால் கனெக்ட் ஆயிரும். மேக்ஸிமம் 9:00, 10:00 அந்த டைம்லலாம் நீங்க அ பாத்தீங்க, சர்ச் பண்ணீங்க, இது ஸ்டார்ட் கால் குடுத்தீங்கன்னா, கண்டிப்பா ஏன்னா நெறைய பேர் வந்து சவுண்டா இருக்கும். நமக்கு பேச முடியாது. 9:00 மேலனா நீட்டா பேசலாம் அப்படின்னு நெனச்சு நெறைய பேர் வருவாங்க. ஓகேங்களா? அ அது இப்போ ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 12 மினிட்ஸ் இல்ல 20 மினிட்ஸ் கூட பேசிட்டு கரெக்ட்டா 90 மினிட்ஸ் இருக்கும்போது 90 மினிட்ஸ் இருக்கும்போது நீங்க போதும் நம்மளுக்கு டைமிங் முடிஞ்சிருச்சு. நம்ம பினிஷ் பண்ணிக்கலாம்னு சொல்லிட்டு வச்சுருங்க. ஓகேங்களா? 20 மினிட்ஸ்க்கு மேல போச்சுன்னா, நீங்க 20 மினிட்ஸ் அவ்ளோ நேரம் ஆ நம்ம எனர்ஜி போட்டு பேசினது அத்தனையும் வேஸ்ட்டா போயிரும். இப்ப நீங்க ஒரு 10 மினிட்ஸ் பேசி முடிச்சுட்டு கட் பண்ணிறீங்க. மறுபடியும் இன்னொரு கால் கனெக்ட் ஆகுது. அதுல ஒரு 15 மினிட்ஸ் பேசுறீங்கன்னா, அந்த 10 டூ 15 25 மினிட்ஸா உங்க லிஸ்ட்ல அங்க ஆட் ஆயிரும். சோ இந்த மாதிரி நீங்க உங்க ட ஆப்க்குள்ள எவ்ளோ டைமிங் ஆட் ஆகுது? 1 ஹவர் ஆட் ஆகுதா? 2 ஹவர் ஆட் ஆகுதா? அதுக்கு தகுந்த மாதிரி உங்களுக்கு பேமெண்ட் வரும். ஓகேங்களா? சோ நீங்க வொர்க்க இப்பவே கூட ஸ்டார்ட் பண்ணலாம். நான் குரூப்ல அதனுடைய லிங்க் எல்லாமே உங்களுக்கு ஷேர் பண்றேன். அ அதுல ஸ்கிரீன்ஷாட் மேபி எடுக்க முடியாது. ஆ சப்போஸ் எடுக்க முடியாது. இல்லைன்னா கூட நான் ஸ்டெப் பை ஸ்டெப்பா ஸ்கிரீன்ஷாட் எடுத்து இந்த ஸ்டெப்ல இந்த பேஜ்ல இத பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நான் போட்டுருவேன்.
ஒரு சில கொஸ்டின்ஸ் கேட்கும். அதுக்கப்புறம் இப்ப நான் சொல்லிக் கொடுத்ததையே நம்ம என்ன பண்ணணும் பண்ணக்கூடாது அப்படிங்கறதையே அதுலயே ஒரு வீடியோவா வரும். அதெல்லாம் நீங்க பாருங்க. எதையுமே வந்து ஸ்கிப் பண்ணிடாதீங்க. ஸ்கிப் பண்ணீங்கன்னா மறுபடியும் வெளியில வந்துட்டு மறுபடியும் உள்ள போனீங்கன்னா மறுபடியும் ஃபர்ஸ்ட்ல இருந்து வரும். ஓகேங்களா? சோ ஃபர்ஸ்ட் டைம் மட்டும் ஒரு 10 மினிட்ஸ் ஆர் 15 மினிட்ஸ் வெயிட் பண்ணி என்னென்ன அதுல கொஸ்டின்ஸ் கேக்குதோ, வீடியோ வருதோ அத்தனையும் பார்த்து முடிச்சுட்டு லாஸ்டா கான்வர்சேஷன் ஸ்டார்ட் கால் அந்த லெவலுக்கு போயிருங்க. ஓகேங்களா? ஓகே மேம். இப்போ நம்ம என்ன மேம் பேசணும் அவங்க கிட்ட? அம்மா அந்த அதுதான் இப்ப டாபிக் சொன்னேன். அங்க அந்த டாபிக் டாபிக் கொடுத்துட்டாங்க. வரும். டாபிக் நம்மளே பேசிக்கணுமா? ஆமா. நம்மளுடைய டாபிக் அங்க என்ன வருமோ அத நம்ம பேசணும். அது வந்து இந்த மாரி தான். நம்மளுடைய அ நம்மளோட லைஃப்ல நடந்தத தான் நம்ம ஷேர் பண்ணிக்க போறோம். இப்ப வந்து முதல் வகுப்பு அனுபவத்தை சொல்லுங்க அப்டின்னா, நம்ம வந்து ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட் போகும்போது நம்ம எப்படி போனோம்? எப்படி வந்தோம்? நம்மளுக்கு ஃப்ரெண்ட்ஸ் எல்லாம் யார் இருந்தாங்க? நம்ம எப்படி படிச்சோம்? நம்ம நியூவா யாராவது ஃப்ரெண்ட்ஸ் வந்தா நம்மளுடைய லைஃப்ல நடந்ததெல்லாம் உங்ககிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? ரொம்ப புடிச்சு போயிடுச்சுன்னா, அந்த மாதிரி தான். ம். அந்த மாதிரி நீங்க ஓகே, ஓகே. ஆப்போசிட் சைடுல இருக்கீங்கன்னு நெனச்சுக்கிட்டு உங்களுக்கு என்ன டாபிக் வருதோ நீங்க 2 பேரும் ஷேர் பண்ணிக்கலாம். ஓகே, ஓகே. ஆனா என்ன வேணா பேசலாம்ல மேம்? என்ன வேணாலும் பேசலாம். அந்த டாபிக் அம்மா என்னம்மா மியூட்ல போடுங்க. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். சொல்லுங்க. மேம் இப்ப வந்து பேச சொன்னீங்கல்ல, இப்ப இருக்கிறான் அப்படின்னுட்டு இருக்கிறானே சொல்லலாமா, இருக்கின்றான்னு சொல்லணுமா? இப்படி தூய நீங்க தமிழ்லனா ஆதார் கார்டு, நோ. பேன் கார்டு, இப்ப பர்சனல் டீடைல்ஸ் எதுவுமே வந்து ஷேர் பண்ணலாமா, பண்ணக்கூடாதா? இப்ப நீங்க மியூட்ல போடுங்கப்பா. அம்மா நீங்க ஸ்டார்டிங்ல இருந்து ட்ரெய்னிங் அட்டெண்ட் பண்ணிட்டு தானே இருக்கீங்க. நான் தான் அதெல்லாம் எதுவுமே சொல்லக்கூடாதுன்னு சொல்லியிருக்கேன்ல. ஆமா உங்களோட சார். பர்சனல் டீடைல்ஸ் நீங்க எதையுமே ஷேர் பண்ண கூடாது. ஒன்லி என்ன டிஸ்ட்ரிக்ட் அத வேணா ஷேர் பண்ணிக்கலாம். விருப்பப்பட்டீங்கன்னா, இல்லைன்னா அதையுமே ஷேர் பண்ணிக்க கூடாது. நல்லா இருக்கீங்களா? நல்லா இருக்கேன். நம்மளுக்கு என்ன டாபிக் குடுத்துருக்காங்க? நம்ம டாபிக்குள்ள போலாம். அவ்வளோதான். வேற எல்லாம் எக்ஸெட்ரா நீங்க எதையுமே பேச வேணாம். உங்களுக்கு என்ன டாபிக் குடுத்துருக்காங்களோ, அத வந்து நார்மலா நீங்க உங்க ஃப்ரெண்ட்ஸ், ரிலேட்டிவ்ஸ் கிட்ட எப்படி வீட்ல பேசுவீங்களோ, அந்த மாதிரியே நீங்க பேசுங்க. தூய செந்தமிழ்ல பேச வேண்டியதில்ல. ஓகேங்களா? இப்போ ஒரு ஃப்ரெண்ட்ஸ் உங்களுக்கு திடீர்னு ஏதோ ஒரு கோயிலுக்கு போறீங்க, பஸ்ல போறீங்க. அவங்க டெய்லி அந்த இடத்துல டிராவல் பண்றாங்க. நம்ம பார்த்துட்டோம். தம்பி போய் அக்காவுக்கு கேட் தொறந்து குடு. நம்ம பார்த்துட்டோம். ஆ ரெகுலரா ரெகுலரா அவங்க வர்றாங்க. சோ நம்மளுக்கு ரொம்ப புடிச்சு போயிருச்சு. நம்ம அவங்க கிட்ட ஷேர் பண்ணுவோம் இல்லையா? நான் 10th படிக்கும்போது இப்படி இருந்தேன். நான் 11th படிக்கும்போது இப்படி இருந்தேன். எங்க ஊர் திருவிழாவுல இந்த மாதிரிலாம் நடந்துச்சு. அப்படின்ட்டு நம்ம ஷேர் பண்ணிப்போம் இல்லையா? அந்த மாதிரி அங்க என்ன டாபிக் வருதோ அது ரிலேட்டடா உங்களுடைய பர்சனல் டீடைல்ஸ், உங்க நேமு, ஃபோன் நம்பர் இதெல்லாம் எதையுமே ஷேர் பண்ணிக்காம ஜஸ்ட் அந்த டாபிக்க பத்தி மட்டும் நீங்க கேஷுவலா உங்க ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட ஷேர் பண்ணிக்கிற மாதிரி பண்ணுங்க. ஓகேங்களா? நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. நான் இவ்ளோ நேரம் பேசினேன். எனக்கு ரிஜெக்ட் ஆயிடுச்சு அப்படின்னா, நீங்க அந்த இடத்துல ஏதோ மிஸ்டேக் பண்ணியிருக்கீங்க. 1 செகண்ட் வெயிட் பண்ணுங்க. வரேன் 1 செகண்ட். ஓகே. இப்ப யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்கா? இதுக்கு டெட்லைன் நாளைக்கு ஈவினிங்குள்ள தான் இருக்கு. சோ நாளைக்கு ஈவினிங்குள்ள நீங்க எந்த அளவுக்கு டைமிங் குடுத்து கன்டினியூவா கால் கனெக்ட் ஆகுது அப்படிங்கறத பார்த்துட்டு, இப்ப நீங்க எல்லாருமே என்னோட குரூப்ல இருக்கீங்க. சோ நீங்க வந்து நான் இந்த டைம் ஃப்ரீயா இருக்கேன். யாராவது அவைலபிளா இருக்கீங்களா? பேசலாம் அப்படின்ட்டு எல்லாரும் ஒரே டைம்ல பேசி வச்சுக்கிட்டு பேசுனீங்கன்னா சீக்கிரமா கால் கனெக்ட் ஆகும். ஒரு 2 ஹவர்ஸ் பேசினாலும், 3 ஹவர்ஸ் பேசினாலும், இது வந்து பெர் ஹவருக்கு எவ்வளோ அப்படிங்கறத நான் சொல்லுவேன். ஓகேங்களா? சோ நீங்க 2 ஹவர்ஸ் பேசினா அப்படியே மல்டிபிள் ஆகும். 3 ஹவர்ஸ் பேசினா 3 ஹவருக்கு அப்படியே மல்டிபிள் ஆகும். ஓகேங்களா? சோ ஒர்க்க நீங்க இப்பவே ஸ்டார்ட் பண்ணலாம். நீங்க இருக்கிற இடம் ரொம்ப அமைதியா இருக்கு. நான் என்னோட ரூம்குள்ள போயிட்டு பேசினா ரொம்ப அமைதியா இருக்கும். எனக்கு கால் கனெக்ட் ஆச்சுன்னா நான் பேசுறேன் அப்படின்னா தாராளமா பேசலாம். ஏன்னா நெறைய பேர் பண்றாங்க. சோ கால் கண்டிப்பா மினிமம் ஒரு 10 மினிட்ஸ் வெயிட் பண்ணுங்க. அது வந்து சர்ச் பண்ணி யாரையோ ஒருத்தர கனெக்ட் பண்ணி குடுப்போம். ஓகேங்களா? சோ யாருக்காவது ஏதாவது டவுட் இருக்குங்களா? அதே மாதிரியே நீங்க எல்லா இடத்துலயும் பாசிட்டிவான ஆன்சர் குடுத்தீங்கன்னா தான் கரெக்ட்டா உள்ள போகும். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டீங்கன்னா,
நெக்ஸ்ட் போகாது, அப்புறம் உங்களுக்கு அமௌண்ட்டும் வராது. அதே மாதிரி இதுல வந்து ஒரு கோடு ஒண்ணு கேட்பாங்க. ஓகேங்களா? சோ நான் கோடு வந்து குரூப்ல போட்டுறேன். அது ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ நீங்க அதுல என்ன நேம் குடுக்குறீங்க, அதுக்கப்புறம் கோடு. நான் குடுக்குற கோடு அதுல போட்டுறணும். அந்த 2த்தையும் நான் இப்போ ஒரு எக்ஸாம்பிள் நந்தினின்னு இருக்கீங்கன்னா, அதுல நந்தினின்னு போட்டுருவீங்க. அதுக்கப்புறம் நான் குடுக்குற கோட அதுல கேக்கும். அதுல போட்டுருவீங்க. நீங்க அந்த நேம் லிஸ்ட்ட என்கிட்ட குடுத்தீங்கன்னா மட்டும் தான், நந்தினி உங்களுடைய கோடு, நான் குடுக்குற கோடு தான் காமன் கோடு தான். அதுக்கப்புறம் எவ்வளோ ஹவர்ஸ் நான் இது வரைக்கும் பேசியிருக்கேன் அப்படிங்கிறத நாளைக்கு ஈவினிங் எனக்கு லிஸ்ட் குடுத்தீங்கன்னா, நான் அத கிளையண்ட் கிட்ட குடுப்பேன். அவங்க எல்லாம் அது நம்மளுக்கு வெரிஃபை ஆயிருச்சு அப்படின்னா, எனக்கு பேமெண்ட் வந்துரும். நான் உங்களுக்கு பேமெண்ட் போட்டு விட்டுருவேன். ஓகேங்களா? சோ ப்ராப்பரா பண்ணீங்கன்னா மட்டும் தான் நம்ம டீம் கோடுல கரெக்ட்டா உங்க நேம் லிஸ்ட் வரும். கிளையண்டும் என்கிட்ட குடுப்பாங்க. நம்மளுக்கு அமௌண்ட்டும் வரும். நீங்க ஏதாவது மிஸ்டேக் பண்ணிட்டு நான் பண்ணேன், எனக்கு பேமெண்ட் வரல அப்படின்னா, அது அது என்னோட கையில கிடையாது. எல்லாமே நீங்க கரெக்ட்டா பண்ணீங்க. கிளியரா கேக்கலப்பா. கால் ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் ஆகும் தானே மேம்? ஆமா, நீங்க ஸ்டார்ட் கால்னு குடுத்தீங்கன்னா அது ஆட்டோமேட்டிக்கா கனெக்ட் பண்ணி குடுக்கும். இன்னொன்னு மெயின், நீங்க அப்படி கான்வர்சேஷன் பண்ண போறீங்க அப்படின்னாவே மியூட்ல போட்டுருங்க. ஓகேங்களா? போன் நார்மல் இதுல போடாதீங்க. மியூட்ல போட்டுருங்க. ஏன்னா போன் வந்துச்சுன்னா அந்த சவுண்டையும் அவங்க அப்சர்வ் பண்ணி குடுக்கும். ஓகே, ஓகே. மேம் எனக்கு ஒரு டவுட் மேம். இப்ப வந்து ஆப்போசிட்ல டைம்ல வந்து அந்த காக்கா கத்துறது அந்த இதெல்லாம் நாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், அதெல்லாம் வந்துட்டு ஆட்டோமேட்டிக்கா நம்மளே கால் கட் பண்ணிடலாமா? இது நம்மளுக்கு இதாகாதுன்னுட்டு, இல்ல அவங்க மட்டும் தான் கட் பண்ணணுமா? நீங்க பேசுறது எனக்கு கிளியரா கேக்கல. கொஞ்சம் நல்ல டவர் கிடைக்கிற இடமா வந்து ரொம்ப எனக்கு எக்கோ கேக்குது. இப்ப நாய்ஸ் எல்லாம் இருக்குல்ல மேம், இப்ப ஆப்போசிட் டைம்ல நாய்ஸ் இருக்கக்கூடாதுன்னு தான் சொன்னோம். இல்ல மேம், இப்ப ஆப்போசிட்ல வந்து யாரும் பேசும்போது வந்து நாய்ஸ் எல்லாம் வந்துடுச்சுன்னா நம்மளே கால் ஆட்டோமேட்டிக்கா கட் பண்ணிக்கலாமா, இல்ல அதுவா கட் ஆயிடுமா? இல்ல நீங்க சொல்லுங்க. உங்களுக்கு நாய்ஸா இருக்குங்க. வேற இடம் பாருங்க. கொஞ்சம் சைலண்டான ஏரியாவுக்கு வாங்க அப்படின்னு மியூட்ல போடுங்க. சைலண்டான ஏரியாவுக்கு வாங்க அப்படின்ட்டு ஒரு 1 மினிட் வெயிட் பண்ணுங்க. அவங்க சைலண்டான ஏரியாவுக்கு வருவாங்க. அதே மாரியே நீங்க இதுல கால் கனெக்ட் பண்ணும்போது, ஆ டவர் நல்லா கிடைக்கிற இடத்துல உட்கார்ந்து பேசுங்க. ஓகேங்களா? சோ எல்லாமே கரெக்ட்டா இருந்தா மட்டும் தான் அவங்க வெரிஃபை பண்ணுவாங்க. இல்லைன்னா ரிஜெக்ட் பண்ணி விட்டுருவாங்க. ஓகே. சோ இது பண்ணி முடிச்சதுக்கு அப்புறம் நம்மளுக்கு நெக்ஸ்ட் இன்னும் 2 இதுல சேம் இதே வாய்ஸ் ரெக்கார்ட் வருது. சோ இதுல கரெக்ட்டா பண்றீங்களா, நான் அப்படியே நெக்ஸ்ட் லெவல்ல மூவ் பண்ணி விட்டுருவேன். நெக்ஸ்ட் வொர்க்ல மூவ் பண்ணி விட்டுருவேன். ஓகேங்களா? இட்ஸ் ஓகே. இதோட மீட்டிங்க ஃபினிஷ் பண்ணிக்கலாம். எனக்கு ஓகேன்றவங்க நம்ம ஜோஸ்டாக் அந்த இது இருக்கு இல்லையா? சாரி வாய்ஸ் ரெக்கார்டிங் அந்த குரூப். அதுல எனக்கு இன்ட்ரெஸ்ட்ன்னு சொல்லிட்டு மெசேஜ் பண்ணுங்க. எத்தன பேர் ஓகேவா இருக்கீங்கன்னு பார்க்குறேன். நம்ம குரூப்ல ஃபாலோ பண்ணிக்கலாம். பேமெண்ட் டீடைல்ஸ் நான் போடுறேன். உங்களுக்கு இண்டிவிஜுவலா ஒவ்வொருத்தருக்கும் நான் போடுறேன். எனக்கு இன்ட்ரெஸ்ட் இருக்கவங்க போடுங்க. தமிழ் வாய்ஸ் ரெக்கார்டிங்க்கு இன்ட்ரெஸ்டட்ன்னு சொல்லி போடுங்க. நான் பேமெண்ட் எவ்வளோ 1 ஹவருக்கு எவ்வளோ பேமெண்ட்ங்கிறத நான் அப்டேட் பண்றேன் உங்களுக்கு. ஓகே மேம். இட்ஸ் ஓகே மேம். பாய். தேங்க் யூ. தேங்க் யூ.